கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த முதல் தேதி அதிகாலை ஜெப வேளையிலே உங்களை வாக்குத்தத்த செய்தியோடு, ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான நஷ்டங்கள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மேன்மைப்படுவீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். நன்றாக கவனியுங்கள். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்மால் ஊழியம் செய்யக்கூடாது. ஐயா, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. அதை இச்சித்து சிலர் விசுவாச மார்க்கத்தை விட்டு தவறி போயிருக்கிறார்கள். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுயமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய மன விருப்பம் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பண ஆசை விக்கிரகமாக மாறிவிடக் கூடாது, அல்லது நீங்கள் ஐஸ்வர்யத்திற்கு மேல் ஐஸ்வர்யத்தை பெற்று ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது, எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று கர்த்தர் சொன்ன ஒரு மோசமான கொடூரமான நிலைமைக்கு நாம் போய்விடாதபடி கர்த்தர் உங்களை தக்கபடி ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்துக் கொள்ள முடியும். நிச்சயமாய் பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டபடி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஐயா, உங்களுக்கு என்ன குறைவு, என்ன காரியங்களிலே குறைவு இருக்கிறதோ, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், ஐயா எங்களுக்கு கட்டின வீட்டினால் வந்த கடன்கள், அல்லது எங்களுடைய தொழிலினால் வந்த கடன்கள், பிள்ளைகளை படிக்க வைத்ததினால் வந்த கடன்களும் கஷ்டங்களும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாதபடி அநேக கடன்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானங்களுமாய் இருக்கிறது. பண கஷ்டங்களினால் எங்களுக்கு நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. ஐயா, ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, அத்தனை கஷ்டம். அப்படியே என்று சொல்லி அநேக காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தரோ அதனுடைய வேதனையை கூட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை, நியாயமானபடி ஐஸ்வர்யத்தையும் நல்ல குணங்களையும் உங்களுக்கு தருவது அவருக்கு பிரியமான காரியம். நீங்கள் யாதொன்றிலும் குறை இல்லாதவர்களாய் ஐயா கர்த்தர் தரும் ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்து நிச்சயமாய் அவருக்கு நல்ல சாட்சிகளாய் இருக்க முடியும். நீதிமொழிகள் 10:22 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 யோவான் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சுகமும் சௌக்கியமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்களிக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். இது யாரும் எவரும் எப்படி தவறாக பேசினாலும், ஒருவேளை நீங்கள் தவறான ஒரு விளக்கங்களை எங்கே பெற்றிருந்தாலும் கூட, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை மகிமைப்படுத்துவார். ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். மல்கியா 3:10 சொல்லுகிறார், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, ஓ மைட்டி காட், சாதாரண பெட்டகங்களை அல்ல, அல்லது இருப்பு பெட்டிகளை அல்ல, இருப்பு தாழ்பால்களை மாத்திரமல்ல,
வெண்கல கதவுகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளையே திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று, ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தர் என்னை சோதித்து பாருங்கள். ஐயா, அது எப்படி சோதிக்கணும்? மல்கியா 3:10 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து, நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீர்களோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் மாத்திரமல்ல, அல்லது உங்களுக்கு வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் மாத்திரமல்ல, ஐயா, உங்கள் கையில் இருக்கிற திறமைகளினால் அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுனால் அல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் உங்களோடு சவால் விடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் தைரியமாயிருந்து தேவ பிள்ளைகளாய் நற்சாட்சியாய், ஐயா, பொருளாதாரத்தின் மேல் அல்லது பொருளாசையின் மேல் நீங்கள் சாயாமல் தேவன் பக்கமாயே சாய்ந்து, ஐயா, நீர் கொடுக்கிற ஆஸ்தியும் அந்தஸ்தும் உம்முடைய மகிமைக்காகவே எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் உமக்கு நல்ல சாட்சியாய் இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் பெருமை இல்லாதபடி எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளாகவே இருப்போம் என்ற ஒரு தைரியமான அறிக்கையோடு நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடையத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். பவுலடியார் இன்னும் 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும். ஓ குளோரி! எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஐயா, பவுலடியார் அப்படி வாழவில்லை. பவுலடியார் அநேக கஷ்டங்களோடும் அவர் ஊழிய பாதையிலே பல்வேறு நெருக்கடிகளோடும் ஆபத்தோடும் வாழ்ந்த மனிதன் தான். ஆனாலும் கர்த்தர் எப்பொழுதும் அவரை எவரிடமும் கையேந்தாதபடி ஒரு நல்ல தியாகமுள்ள அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை சீசர்களுக்கு கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, சீசர்கள் எல்லாம் ஏதோ தரித்திரர்களாயும் அல்லது ஏதோ ஒன்றுமில்லாதவர்களாகவும் இருந்தார்கள் என்றும் நம்ம ஒரேடி அவர்களை அப்படியாகவும் பார்க்க கூடாது. ஐஸ்வர்யவான்களாயிருந்து சுகபோகத்தில் இருந்தார்கள் என்றும் பார்க்க கூடாது. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர்களை அற்புதமாய் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். மேலும் 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும். ஓ குளோரி! எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடைய. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவு செய்ய வேண்டியதில்லை. ஐயா, உங்கள் வீடுகளை நியாயமானபடி கட்டிக் கொள்ளுகிறதில்லை, அல்லது உங்களை தொழிலை செய்வதற்கும் உங்கள் வருமானத்திலும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பதற்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கும் உங்களை சம்பூரணம் உடையவர்களாகவும், சகல எதற்காக சம்பூரணம் உடையவர்களாய் மாற்றுகிறார்? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ குளோரி! எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தேவைகளை எல்லாம் எப்பொழுதும் நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பெரிய கிருபையை உங்களிடத்திலே பெருகச் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக. ஐயா, நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும் பொழுது தாறுமாறாய் சென்று விடாதபடி, உன் மனம் போன போக்கிலே சென்று விடாதபடி, நீ மதிக்க வேண்டியவர்களை மதிக்காதபடி, அல்லது தேவனின் பேரில் பற்றுதலாய் இருப்பதை விட்டுவிட்டு பண ஆசையிலே நீ அங்கும் இங்கும் ஓடாதபடி, அவரே இந்த தேவனாகிய கர்த்தரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதே என்று மோசே தன்னை பின்பற்றின அருமையான தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்னும் 29:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. மைட்டி காட்! அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், நல்ல வழிமுறைகள், கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதை நிறைவேற்றவே கர்த்தர் வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் அவரை விட்டு விலகி போய்விடாதபடி இந்த வஞ்சகனும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற வஞ்சிக்கிறவனாய் இருக்கிற ஏமாற்றுகிறவனாய் இருக்கிற பிசாசின் வழிகளிலே நட
கடந்து ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது தாறுமாறாய் சென்று விடாதபடி, உங்கள் ஆஸ்தியும் அந்தஸ்தும் பெருகும் பொழுது தவறான வழிகளிலே கீழ்ப்படியாமையிலே நீங்கள் சென்று விடாதபடி நிச்சயமாய் நிச்சயமாய் உபாகமம் 28:1 சொன்னபடி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், என்ன செய்வாரா? உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால், யாராய் இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். இதுதான் உங்க லக்கு, இதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் அளவு. மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. காரியமெல்லாம் இன்று கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் எந்த சூழ்நிலையிலும், ஓ மைட்டி காட், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பலிக்கும். Glory to the Lord. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் வழி மாறி போய்விடாதிருங்கள். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போன்று ஓடி வாழ்க்கையை அல்லது உங்கள் ஆசீர்வாதங்களை தொலைத்து விடாதிருங்கள். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே. உன் கூடையும் மாய்ப்பசகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். Mighty God, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதிலே எந்த சந்தேகம் இருக்கிறது? ஐயா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ மைட்டி காட். அப்பொழுது 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீ அவர்களுக்கும் கடன்காரங்களுக்கும் அல்லது உனக்கு கடன் தந்தவர்களுக்கும் நீ பயப்பட்டு ஐயோ வெட்கத்தோடும் கூனி குறி அலைந்த காலங்கள் இருந்ததே. நீ ஒருவேளை ஐயா கடன் கஷ்டம், வெளியிலே என் தலையை காட்ட முடியவில்லை, யாரை கண்டாலும் பயம், வீட்டிலே கதவு தட்டப்படும் போதெல்லாம் பயம், கதவை யாரோ வந்துகிறார்கள் என்றால் கடன்காரர்கள் வந்து விட்டார்களோ என்று கூனி குறுகி பயந்து நொடிந்து போவேன் என்று சொன்னீர்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, உங்கள் உற்றார் உறவினர்கள் மாத்திரமல்ல, உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் மாத்திரமல்ல, ஐயா உங்களை அவமானமாய் நடத்தியவர்கள் மாத்திரமல்ல, நீ வாழ்வதை விட நீ சாவதே நல்லது என்று சொன்னார்களே, நீ எல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லாதவர்கள், சபிக்கப்பட்டவர் என்று சொன்னார்களே, அல்லது நீங்கள் எல்லாம் நீ உருப்பட போவதே இல்லை, நீ வாழப் போவதில்லை என்று சொன்னார்களே, நீ அவர்கள் மாத்திரமல்ல, பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். எப்போ? இந்த மகிமையான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றும் பொழுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே, கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களையும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்களோ ஐயா இந்த மகிமையான சூழ்நிலைக்கு வருவீர்கள். அப்பொழுது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டின அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பண ஆசையிலே மையல் கொண்டு அதற்காக அலைந்து ஓடி வாழ்க்கையை வெறுத்து விடாதிருங்கள். ஆனால் இவைகள் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா விதமான பண நெருக்கடிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக
பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகளோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஒரு நாளும் பொய் உரையாத உம்முடைய வார்த்தைகள் ஐயா, இந்த பூமியும் வானமும் நிலை குலைந்து போனாலும் சரி, இவர்கள் உருமாறி போனாலும் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தோ அல்லது எழுத்தின் உறுப்போ ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று வாசிக்கிறோமே. எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியாய் கொத்த இந்த நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட நீர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஓ நாடு உங்களுடைய வாத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகி யோவான் சொன்னது போல என் தேவனாகி கர்த்தருடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்து சிறந்திருக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாய் வாழ்ந்திருக்கும்படியாய் சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் இந்த உடன்படிக்கையின் கட்டளைகள் கற்பனைகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் எல்லா விதமான கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், கடன்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்களில் இருந்து விடுபடும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான சாபங்களும் மாறி போகட்டும் ஐயா. எல்லா விதமான சாபங்களும் ரோகங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தரித்திரியமும் கஷ்டமும் கடனும் வேதனையும் ஐயா நஷ்டமுமாய் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே இவர் குடும்பத்திலே இவர்களுக்காக ஆசீர்வாதமான மழை பெய்ய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பட்ட கடன்களை இருக்கிற தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யும்படியாய், வீடு இல்லாமல் தவிக்கிற, நல்ல வேலை இல்லாமல் தவிக்கிற ஐயா, நல்ல தொழில் இல்லாமல் தவிக்கிற, ஊழியங்களிலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் ஐயா, உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படியாய், இவர்களையோ கடன் வாங்காதபடி ஒரு உண்மதும் ஒரு உயர்வுமான வாழ்க்கை வாழுகிற கிருபையை கொடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம். பட்டணத்திலும் வெளியிலும் ஐயா, வருகையிலும் போகையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் இவர்களை உயர்த்துகிறதுனால் நல்ல சாட்சிகளாய் இவர்கள் பிள்ளைகளுமாய் இந்த எல்லா உபத்திரங்களிலும் இருந்து விடுபட்டு வாழ்ந்து நான் அப்பொழுது இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம், உற்றார் உறவினர்கள் கூட, அறிந்த தெரிந்த ஊரார் உறவினர்கள் எல்லாம் கூட கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு ஐயா உமக்கு பயப்படும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு பயப்படும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் இவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் இந்த தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா, இதை அநேகருக்கு இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணி அநேக நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அறிந்த தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இவ்வளமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உடைய கிருபை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து மகிழ்ந்திருக்கும்படியாய் என் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.
தேவனே, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனே, வேதத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்களிக்கப்பட்ட, ஐயா, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் வேண்டும் என்றாலும் சரி வேண்டும் என்று சொல்லாவிட்டாலும் சரி, உங்களுக்காக அவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணின அற்புதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் இதை விரும்புகிறவர்கள், இதை நிச்சயமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேட வேண்டும், பிறகு இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பணமும் செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் உங்களை நிச்சயமாய் தேடி வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை குறித்து, பணமும் செழிப்பும், இந்த காரியத்தை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஐயா, இதையெல்லாம் நாம் கேட்கலாமா? இதையெல்லாம் நாம் விரும்பலாமா? இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுமா? அல்லது இது ஏதாவது தவறான வழிமுறையா அல்லது தவறான போதனையா என்று அநேகருக்கு என்ன இருக்குது? குழப்பமும் சந்தேகமும் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வசனத்தின்படியே வேதாதாரத்துடன் நாம் இதை தியானித்து ஜெபிப்போம். மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து பாருங்கள். இவை போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், ஈவன் உங்களுடைய கடன்கள், பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படி, தேவ வார்த்தையின்படி இன்று தியானிப்போம். இந்த சத்தியம் உங்களை இது போன்ற எல்லா சிரமங்களிலும் இருந்து விடுவித்து நிச்சயமாய் பணமும் செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் நிச்சயமாய் உங்களை தேடி வரும். நாம் நிச்சயமாய் தியானிப்போம். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஐயா, எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும் இந்த உலகத்தில் எனக்கு, என் பிள்ளைகளுக்கும், என் குடும்பத்திற்கும் என்ன காரியங்கள் வேண்டுமோ அவை எல்லாவற்றிலும் நான் நிச்சயமாய் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்த்தப்பட்டு போவதில்லை, நான் தரித்திரியமாய் போவதில்லை, நான் இல்லாதவனை போல வறுமையிலும் கஷ்டத்திலும் வாழவே வழி இல்லாத சூழ்நிலைக்கு போவதில்லை. காரணம், கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். நீ சொல்ல முடியும், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறாரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஐயா, என்னில் இருந்து ஒரு ஆசீர்வாதம், என்னில் இருந்து ஒரு மகிமை, என்னில் இருந்து ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்து நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிய செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் என்ன குறையில் இருந்தாலும் சரி, எத்தனை கப்பங்கள் அல்லது கடன்கள், கஷ்டங்களில் இருந்தாலும் சரி, உங்கள் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழியும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். சங்கீதம் 34:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. என்னையா குறைவில்லை? பயப்படுகிறவர்களுக்கு எந்த குறைவும் வருவதில்லை, நிச்சயமாய் வருவதில்லை. ஐயா, எல்லா குறைவுகளையும் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எல்லா உங்கள் குறைவுகளையும், அது என்ன குறைவாக இருந்தாலும் சரி, தலைக்கு எண்ணெய் குறைவாக இருந்தாலும் சரி, உடுக்கவும் உண்ணவும் உடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை குறைவு இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கடனும் நெருக்கடியும் கஷ்டமுமாய் நீங்கள் குறைவுபட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்பதை நாம் இங்கே நிச்சயமாய் நம்ப முடியும். 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஐயா, காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கத்தை விட ஒரு பயங்கரமான அனிமல் ஒன்றும் இல்லை. ஐயா, சிங்கத்துக்கு ஒரு நாள் தாட்சியே இல்லை. அது எங்க போனாலும் ராஜா மாதிரி என்ன வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்ளலாம், எடுத்துக் கொள்ளலாம், சாப்பிடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், ஒருவேளை அது அநேகமாய் உண்மை. ஆனால் இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Mighty God, ஒரு நன்மையும், இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளும் குறைவுபடாது. இனி வரும் உலகத்தில் உள்ள நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகளும் உங்களுக்கு குறைபடுவதில்லை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஆள பிறந்தவர்கள். ஐயா,
நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். எந்த பிரச்சனையானாலும் சரி, அது பைனான்ஸ் பிரச்சனை, குடும்பத்தில் உபத்திரவங்கள், எந்த பிரச்சனையானாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரே உங்களை வெற்றி சிறக்க செய்வார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழ்வீர்கள், வாழ முடியும் என்பதை உறுதியாய் நம்புங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 1:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. நல்ல கவனிங்க, உங்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவி. அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி உங்களையும் எம்மையும் பாவங்கள் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக அடிமைகளாய் அல்ல, அல்லது ஒருவேளை அடிமையிலும் கீழானவர்களாய் அல்ல, குப்பையும் தூசியும் அற்பமாயும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. வெளிப்பாடு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர், நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாவங்கள் அற கழுவப்பட்ட நீங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட விசேஷித்த தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிற நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வாழும்படி அழைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு இந்த பூமியிலே அரசாளுகிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அவருடைய இந்த ராஜாவுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல ஆளுகையும் அதிகாரமும் உங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அதை விசுவாசிக்கும் பொழுதே பணமும் செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறீர்கள். மைட்டி காட், கர்த்தருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ராஜாவுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த வீட்டாராய் இருக்கிறீர்கள். எப்படி உங்களுக்கு ஒரு குறை வர முடியும்? நிச்சயமாய் இதை நம்புங்கள். நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இந்த தேவ வார்த்தைகள் பலன் செய்யும். இன்று முதல் இதை தியானியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தியானித்து அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும், எல்லா விதமான குறைவுகள், அது ஒருவேளை சமாதான குறைவாயிருக்கட்டும், சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தின் குறைவாயிருக்கட்டும், அல்லது செழிப்பும் பண விஷயங்களிலே கடனும் தொல்லையும் கஷ்டமுமாய் வருகிற செழிப்பவோ குறைவுகளாயிருக்கட்டும், எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கர்த்தர் நிறைவாக்குவார் என்று நம்புங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ, அல்லேலூயா, மைட்டி காட், நீங்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, நீங்களோ விசேஷித்தவர்கள், நீங்களோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களோ தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறீர்கள், நீங்களோ தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எதற்கையா? உங்களை அந்தகாரத்தினின்று பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், சமாதானமின்மை, வருத்தம், வியாதி, கவலை, கஷ்டம், எல்லா அந்தகாரத்தினின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க ஸ்டாண்டர்ட பாருங்க, உங்க பொசிஷனை பாருங்க, உங்களை எதற்காக அழைத்தார் என்று பாருங்கள். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது இப்படித்தான் மாறும், இந்த வழியில தான் மாறும். நிச்சயமாய் நம்புங்கள். உங்களோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவை காட்டிலும், உங்களை அழித்த நாசமாக்கி உங்கள் பிள்ளைகளை கெடுத்த அந்த பொல்லாத சத்துருவை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசியுங்கள். பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரையும் அவருடைய நீதியையும்.
செழிப்பு, பண விஷயங்கள், சௌக்கியம், சமாதானம் என்பவனை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அதன் நீதி வழிமுறைகளையும் தேடுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்க, அதன்படி நடவுங்கள், அதன்படி ஜெபியுங்கள், அதன்படி கன்ஃபஸ் பண்ணுங்கள், அறிக்கையிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தரே சொன்னாரே. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். இவைகளை நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தன்னாலே வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட் என்று டைப் பண்ணுங்க. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, ஐயா thank you Lord for your wonderful words என்று சொல்லி டைப் பண்ணுங்க. கர்த்தருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே இதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பவுலடியார் இப்படியாக சொல்கிறார், எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனங்களை தேவ வார்த்தைகள் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஐயா நான் சொன்னதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து தேவ வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். நீங்க தேவ வார்த்தை என்று விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது கிரியை செய்யும், அது பலம் செய்யும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இனி நீங்கள் இது போன்ற கஷ்டங்களிலே ஐயா சௌக்கியமும் சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. ஐயா கடனும் கஷ்டமும் வேதனையிலும் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கோ சின்னவனாய் சிறியவனாய் தவித்து குப்பையிலும் புழுதியிலும் கிடந்து தவியாய் தவிக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள், அறிக்கையிடுங்கள். இந்த நல்ல வசனங்களை அறிக்கையிடுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது இது வெறுமையாய் திரும்பாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் எதற்காக இதை அனுப்புகிறாரோ, மைட்டி காட், கர்த்தர் எதற்காக இதை சொன்னாரோ, இதை உங்களை நோக்கி அனுப்புகிறாரோ, அவைகள் அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இனி உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. நிச்சயமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். இது தேவ வார்த்தை. உங்களை மயக்குவதற்காக அல்லது உங்களுக்கு தாறுமாறான வார்த்தைகளை சொல்லுவதற்காக அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய பெட்டகத்தில் இருந்து கர்த்தரே கொடுக்கிற அற்புதமான சத்தியமான வார்த்தைகள். இவைகள் நிச்சயமாய் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலன் செய்யும். இது உங்க வாழ்க்கையிலே மிகுதியான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தரே உம்முடைய வார்த்தைகளின்படியே பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், ஐயா கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஆணி வேறாய் இருக்கிற பணக்குறைவு, ஐஸ்வர்ய குறைவினால், ஐயா செழிப்பு குறைவினால் உம்முடைய பிள்ளைகள் அவஸ்தைப்படுகிறதை, அநேகர் அதனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை, அநேகர்கள் கண்ணீரோடும் கதறலோடும் அநேக நாள் உம்முடைய சமூகத்திலே வந்து வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக நாட்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்த இந்த பிள்ளைகளுக்காய் இவர்கள் எல்லா குறைவுகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தாவே நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர். ஐயா நீரே எங்கள் மேய்ப்பராய் இருப்பதினால் நாங்கள் தாட்சி அடைவதில்லை. எங்களை நீர் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் நடத்துகிறீர், மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். ஆமென். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறபடியினால், ஐயா சகலவிதமான ஆசீர்வாதங்களினால், சகலவிதமான கிருபைகளினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை முடி சூட்டுவதினால் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா தேவையோடும் கஷ்டத்தோடும் மனாந்திர வாழ்க்கையிலே வறட்சியும் துக்கமும் தோல்வியும் கடனும் கஷ்டமுமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற, இவர்களுடைய பாத்திரம் நிரம்பி அநேகரு காத்திர ஆசீர்வாதமாய் வழிகிற ஒரு அற்புதமான கிருபையை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. ஐயா சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் என்று
இந்த நாட்களிலே இவர்கள் அதிசயமும் ஆச்சரியமுமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுவதற்காக அல்லவோ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை பாவங்களார கழுவி இருக்கிறீர் சுவாமி. எங்களிடத்திலே நீர் அன்பு கூர்ந்து ஐயா, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் அன்பு கூர்ந்து அன்பினாலே உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு அப்பா பாவங்கள் அற எங்களை கழுவி அல்லவோ நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறீர். இந்த பூமியிலே நாங்கள் அரசாளப்படாமல், நாங்கள் அடிமைப்படுத்தப்படாமல், நாங்கள் ஆளுகை செய்யப்படப்படாமல் நாங்கள் ஆளுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியாய் அந்தகாரத்தில் இருந்த இவர்களை அழைத்து ஆமென் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தீரே. அழைத்து நீங்க செய்த புண்ணியங்களை அறிவிக்கிற, நீங்கள் செய்த மகிமையான மகத்துவமான ஆசீர்வாதமான காரியங்களை சாட்சியாய் அறிவிக்கும்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஐயா உம்முடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் உம்முடைய சொந்த ஜனமாய் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று ஒரு மாற்றம் ஐயா, இது ஜெபிக்கிற இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் நீர் வருகிற ஒரு வாரமும் இதை குறித்த ஒரு பெரிய தியானமும் ஐயா இதை குறித்த வெளிப்பாடும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பண தேவைகளிலும் கடனிலும் கஷ்டத்திலும் ஐயா சௌக்கிய குறைவிலும் சமாதான குறைவிலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இனி வருகிற 7 நாட்களும் என் தேவனாகிய கர்த்தர் இதை குறித்த ஒரு நல்ல தியானத்தை வெளிப்பாட்டை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பூமியிலே நாங்கள் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்களே, அப்படியே இந்த பிள்ளைகள் இனி இவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமையாயிராமல் அல்லது யாருக்கோ எவருக்கோ எங்கோ அடிமையாயிராமல் ஏதோ ஒரு காரியத்தில் இவர்கள் அடிமையாயிராமல் இவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முதலாவது அதிகாலையிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் ஐயா உம்முடைய நீதியையும் தேடும் வண்ணமாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிறகு இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்ட எல்லாம் நீர் கூட கொடுப்பீர், நிறைவாய் கொடுப்பீர், இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் என்ற நம்பிக்கையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் கர்த்தர். அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை கேட்கிற இதை தியானிக்கிற ஜெபிக்கிற இதை அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுகிற வாட்ஸ்அப் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணு இவர்கள் பெயரை ஐயா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல ஆசீர்வாதங்களோடு இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. இன்மையிலும் மறுமையிலும் ஐயா இந்த பூமியிலும் நீர் வருகிற நாளிலும் இவர்கள் உம்மை எதிர்கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்திலும் சௌக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் உள்ளவர்களாய் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம்? நீங்கள் கேட்கிற காரியத்திலே கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து நாம் விரும்பிய கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றிலும் நமக்கு அவர் செவி கொடுக்கவும் அவற்றை செய்து முடிக்கவும் என்ன செய்யலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், எப்படி நாம் வாழ்ந்து எப்படி கர்த்தருடைய சமூகத்தை நாம் அணுகினால் இந்த நன்மைகள் இந்த மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து யோவான் 15:7 கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நம்முடைய அன்பின் ஆண்டவர் அருமை இரட்சகர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு ரகசிய வழி இருக்கிறது. நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இதுவே ஒரு அற்புத வழி. அருமையான தேவ பிள்ளைகளை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் பாருங்கள், இப்பொழுது ஒரு அற்புதமான எப்பொழுதும் மாறாத எப்பொழுதும் தவறி போகாத ஒரு அற்புதமான ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்கிறதா? சில வேளைகளில் நாம் அவருடைய வார்த்தையை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். சிலர் அவருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்திருந்தும் அதை செயல்முறைப்படுத்தாதவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறை
பொருட்படுத்தாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நன்றாக கவனியுங்கள். அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால், அருமையான தேவ பிள்ளைகளே, அவரும் நம்மிலே நிலைத்திருப்பார். ஐயா, நம்மை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் பிரியாத இந்த நல்ல நேசர் நம்மோட நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய பேச்சிலே, சொல்லிலே, செயலிலே, நம்முடைய எண்ணங்களிலே, பாருங்கள், நம்முடைய எதிர்கால திட்டங்களிலே நாம் எவற்றை விரும்புகிறோமோ, எவற்றை செய்ய விரும்புகிறோமோ, என்ன தொழிலை தொடங்க விரும்புகிறோமோ, எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தை நம்மிலே, நம்முடைய காரியங்களிலே நிலைத்திருக்கும்படியாய் நாம் கவனித்துக் கொள்ளுமானால் நிச்சயமாய் நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளை, அதனால தான் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே, கர்த்தரோடே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், ஐயா, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் நம்முடைய கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஓ மைட்டி காட், பாருங்க, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால், இந்த அற்புதமான மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு மணவாட்டிகளாகிய நாம் நிலைத்திருப்போமே ஆனால் நிச்சயமாய் நாம் விரும்பின எல்லாவற்றையும், அவரே சொன்னது போல, நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், என்னை அல்லாமல் நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஐயா, பாருங்க, இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. என் தொழில், என் வாழ்க்கை, ஊழியத்தை நான் விரும்புகிறபடி செய்து விடலாம், அல்லது இந்த திருமணத்தை, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய இந்த வெற்றியை, என் தொழிலை, என் ஊழியத்தில் வர வேண்டிய வெற்றிகளை நான், இது இருக்கிறது, அது இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருக்கிறது, நாங்கள் நடத்தி விடுவோம் என்று நாம் நினைத்தோமானால் நாம் தோற்று போவோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. என்ன இருந்தா என்ன, வீட்டை கட்டி முடிக்க முடியாது ஐயா. என்ன இருந்தாலும் அதை செய்து முடிக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை 40ஆம் வயதிலே நான் கற்றுக்கொண்டேன், இதை அறிந்து கொண்டேன். தீவிரமாய் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்து செல்வ செழிப்பாய் சுகமாய் வாழ்ந்திருந்த போதும் இதை நான் அற்புதமான காரியமாய் கற்றுக்கொண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் சரியாக போனாலும் உங்களுக்கு அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாய் இந்த கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்கிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவீர்கள். ஓ மைட்டி காட், இது ரொம்ப ஆபத்தானது என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஓ குளோரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஏதோ குறுக்கு வழியிலே ஆசீர்வாதங்கள் வரும், அல்லது சும்மா இருந்தாலும் வரும் கிருபை என்று நினைக்கிற காரியங்களை விட்டு விட்டு கர்த்தரோடு நிலைத்திருந்து நாம் காரியங்களை ஐயா வெற்றிகரமாக செய்து முடிக்க, ஐயா அனைத்திலும் வெற்றி பெற்றவர்களாய் வாழ்க்கையில் வாழ்ந்து வளர்ந்து சிறந்தவர்களாய் மாறும்படியாய் நிச்சயமாய் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மணவாளனோடே நிலைத்திருக்கிறீர்கள், அவரோட கூட இருக்கிறீர்கள். நிச்சயமாய் அவரோட கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பல்வேறு பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய தயவை, கிருபையை, அவருடைய காருண்யத்தை, அவருடைய பெரிய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. This is so powerful. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எல்லாம் சரி. ஆனாலும் நன்றாக கவனியுங்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கர்த்தரே சொல்லுகிறார், அன்பு ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் இயேசப்பாவே சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனை
கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். திஸ் இஸ் வண்டர்ஃபுல். அருமையான தேவ பிள்ளைகளே, இது அற்புதமான காரியம். நிச்சயமாய் இப்படியாய் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஐயா, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் பாருங்க, கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டி முடிப்பார். கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டுவார். உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஐயா, கட்ட முடியாத காரியங்களை அவரே கட்டி உங்களை நிலைநிறுத்துவார். காக்க முடியாத உங்களால் காக்க முடியாத உங்கள் பிள்ளைகளை, உங்களால் காக்க முடியாத உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் காப்பார். மைட்டி காட், கர்த்தர் காவார். ஆயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தரே காத்துக் கொள்ளுவார். ஒரு நல்ல மனவாளனாய் இருந்து அவர் உங்களை உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தேவைகளை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர் முழுமையாய் உங்களை சுற்றி சூழ காத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மனவாளன் மனவாட்டியின் மீது மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல கர்த்தர் உங்கள் மீது மனமகிழ்ச்சியாய் இருப்பார். நன்றி தகப்பனே, சொல்லுங்க வாயத்திறந்து, நன்றி தகப்பனே, எங்கள் மீது இப்படியாய் நீர் பெரிய கிருபையை வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஐயா, இந்த வேதத்தை தியானிக்கிற வேளையிலே வந்திருக்கிற, அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்கள் ஐயா, எல்லாம் இருந்தும் கட்டி முடிக்க முடியாத வீடுகள், எல்லாம் இருந்தும் நடக்காத திருமணங்கள், எல்லாம் இருந்தும் ஐயா சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் உபத்திரவமும் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உம்மோடே காத்திருக்கிற, உம்மையே நம்பி காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் அப்பாவுடைய கையின் பிரயாசங்கள், தொழிலிலே, ஊழியங்களிலே மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்களையும் மாற்றி போடும்படியாய், எல்லா விதமான சிக்கல் சிரமங்களை மாற்றி போடும்படியாய் ஐயா, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களிலே பதிலே வராத ஜெபங்களுக்கு உடனடியாய் விரைவாய் பரலோக உத்தரவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே ஐயா, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, கர்த்தருடைய கிருபையிலே, கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் விரும்பின எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கட்டும். கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. ஐயா, கேட்ட, விரும்பின, கேட்டுக்கொள்ளுகிற, தேடுகிற அல்லது தட்டுகிற எல்லா விஷயத்திலும் கதவுகள் திறக்கப்படட்டும். தேடுகிற காரியங்களிலே கண்டுபிடிக்கும்படியாய், கேட்கிற விரும்புகிற காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம், மாறாத தெய்வீக அன்பு உம்முடைய பிள்ளைகளோடு நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் விரும்பின எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆதலினால் அதற்காகவே நீங்கள் மனவாளனோடு இணைந்திருங்கள். நிச்சயமாய் இம்மையிலும் மறுமையிலும் பெரிய பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்யப்படும்.